வணக்கம். Geesys Technology India Private Limited. இது ஒரு ISO 9001 சான்றிதழையும் ஜெட் சில்வர் சான்றிதழையும் பெற்ற நிறுவனமாகும். Geesys Technologyல கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்களை மேனுஃபேக்சரிங் செய்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ன்றது இன்புட்டில் வரக்கூடிய ஃப்ளக்சுவேட் வோல்டேஜை கான்ஸ்டன்ட் வோல்டேஜாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் தான் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர். அதை மேஜராக 3 வகையாக பிரிக்கிறோம். அதில் மொதல் வகை பார்த்தீங்கன்னா ரிலே பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர். இந்த ரிலே பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்னா என்னன்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் மல்டிபிள் டேப்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் டேப்ஸை வரக்கூடிய இன்புட் வோல்டேஜை பொறுத்து ரிலே மூலமாக செலக்ட் பண்ணி உங்கள் அவுட்புட்டில் ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜை கொடுக்கும். இது ரிலே பேஸ்ட் ஸ்டெபிலைசர். ரெண்டாவது சர்வோ பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர். சர்வோ பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்னா ஒரு சர்வோ மோட்டர் மூலமாக ஒரு வேரியாக் மேலே இருக்கக்கூடிய பிரஷை கண்டினியூஸாக மூவ் பண்ணுறது மூலமாக அவுட்புட்டில் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ இதுதான் சர்வோ பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஐஜிபிடி பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர். அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் மூலமாக PWM பல்ஸை வச்சு ஐஜிபிடியை கண்டினியூஸாக சுவிட்சிங் பண்ணுறது மூலமாக அவுட்புட்டில் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ இது ஐஜிபிடி பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர். ஸோ ஜீசஸில் இருக்கக்கூடிய இந்த 3 விதமான வோல்டேஜ் ஸ்டெபிலைசரில் எந்த ஸ்டெபிலைசர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசரோட செலெக்ஷனை எதை பேஸ் பண்ணி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட லோட் டைப் எப்படின்றத பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணணும். உங்களோட லோடு ரெசிடென்ஷியல் லோடாக இருந்ததுன்னா அதுக்கு ரிலே பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் போகணும். ஒருவேளை உங்கள் லோடு இண்டஸ்ட்ரியல் லோடாக இருந்ததுன்னா, லைக் மோட்டார்ஸ், ஹெவி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் சர்வோ பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் போகலாம். ஒருவேளை உங்கள் லோடு கிரிட்டிக்கல் லோடு, லைக் சென்சிட்டிவ் லோடாக இருந்ததுன்னா, டேட்டா சென்டர்ஸ், CNC மிஷின்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஐஜிபிடி பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் போகலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் டைம் பேஸ்ட் ரெக்யர்மெண்ட். உங்களோட லோடுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த வோல்டேஜை கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் ரிலே பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் போனீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் அக்யூரேசி ஆஃப் த கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். நீங்கள் சர்வோ பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் போனீங்கன்னா ரெஸ்பான்ஸ் மாடரேட்டாக இருக்கும், அக்யூரேசி 2 to 3% இருக்கும். இதே ஐஜிபிடி பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் போனீங்கன்னா அக்யூரேசி ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரெஸ்பான்ஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். மூணாவது அக்யூரேசி லெவல் ஆஃப் த லோடு. அக்யூரேசி லெவல்ன்றது நம்மளுக்கு அவுட்புட்டில் கான்ஸ்டன்ட்டாக கொடுக்கக்கூடிய வோல்டேஜை எந்த அளவுக்கு அக்யூரேசியாக அந்த ஸ்டெபிலைசர் கொடுக்குன்றதை பொறுத்து எந்த ஸ்டெபிலைசர் வேணுன்றதை செலக்ட் பண்ணலாம். இதில் ரிலே பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் +or-5%லேருந்து +or-10% வரைக்கும் வேரி ஆகும். ஸோ 10% வரைக்கும் உங்களுக்கு வேரியேஷன் ஓகே, உங்கள் லோடுக்கு சூட்டபுளாக இருக்குன்னா நீங்கள் ரிலே பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் போகலாம். அடுத்து சர்வோ பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசரில் பார்த்தீங்கன்னா 1%லேருந்து +or-5% வரைக்கும் போகும். ஸோ உங்களுக்கு 1% 2% இல்ல 5% நம்மளால அந்த ஸ்டெபிலைசர் வடிவமைக்க முடியும். இது சர்வோ பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ஸ்ல. இதே ஐஜிபிடி வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல பாத்தீங்கன்னா +or-1%ல நம்மளால அக்யூரேட்டா மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து மெயின்டெனன்ஸ் பேஸ் பண்ணி எப்படி இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலே பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ரிலே இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த சர்வோ ஸ்டெபிலைசர்ல மோட்டார்ஸ் இருக்கும், பிரஷ் இருக்கும், வேரியாக் இருக்கும். ஸோ அதனால அதுல மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கும், அடிக்கடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கும். மூணாவது ஐஜிபிடி வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஐஜிபிடி பேஸ்ட் டிவைஸ்ன்றதுனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பட்ஜெட்டை பேஸ் பண்ணி எப்படி எடுக்கலாம். ரிலே பேஸ்ட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் ரிலே தான் சுவிட்சிங் டிவைஸை யூஸ் பண்ணுறதுனால அதோட காஸ்ட் ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கும். ஸோ அடுத்து சர்வோ பேஸ்ட் ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னாக்க உள்ள சர்வோ மோட்டர் மூலமாக அது கண்ட்ரோல் பண்ணுறதுனால அதோட காஸ்ட் மாடரேட்டாக இருக்கும். அதாவது ரிலே பேஸ்ட் ஸ்டெபிலைசரை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சர்வோ பேஸ்ட் கண்ட்ரோலர். ஐஜிபிடி பேஸ்ட் ஸ்டெபிலைசர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஃபாஸ்ட் அக்யூரேசி இருக்கிறதுனால அது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி சர்வோ வேணுன்றதை உங்களால் டிசைட் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு எந்த மாதிரி சர்வோ வேணும், என்ன கெப்பாசிட்டி வேணும், என்ன வோல்டேஜ் லெவல் வேணும் அப்படின்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் ஜீசஸ் டெக்னாலஜியை ரீச் பண்ணுங்கள். உங்களோட லோடை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லோடுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்டெபிலைசர் ரேஞ்சை, எந்த டைப் ஆஃப் ஸ்டெபிலைசர், உங்களோட லோடை தெரிஞ்சுக்கிட்டு எந்த டைப் ஆஃப் ஸ்டெபிலைசரை செலக்ட் பண்ணணும், என்ன கெப்பாசிட்டி செலக்ட் பண்ணணும், என்ன வோல்டேஜ் ரேஞ்சை செலக்ட் பண்ணணுன்றதை நாங்கள் ஸ்டடி பண்ணி உங்களுக்கு தேவையான சரியான வோல்டேஜ் ஸ்டெபிலைசரை செலக்ட் பண்ணி கொடுக்குறதுல ஜீசஸ் கிட்ட இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸு கை தேர்ந்தவங்க. ஜீசஸ்ட்டை வாங்க, உங்களோட வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் உங்கள் எக்யூப்மெண்ட்டை பாதுகாப்பாக ரன் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஸோ இந்த செலெக்ஷன் ஆஃப் சர்வோ ஸ்டெபிலைசர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு இந்த செலெக்ஷன் ஆஃப் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 6 ஃபேக்டரோட ஒரு சம்மரியை வந்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதில் வந்து முதல் ஃபேக்டர் வந்து காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலே பேஸ்டு கம்மியாக இருக்கும், சர்வோ பேஸ்டு வந்து மாடரேட் காஸ்ட்டாக இருக்கும், ஐஜிபிடி பேஸ்டு வந்து ஹையர் காஸ்ட்டாக இருக்கும். இட் வில் பி ஸ்பீடு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஸ்பீட் ஆஃப் கரெக்ஷன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஸ்பீட் ஆஃப் கரெக்ஷன். அது பார்த்தீங்கன்னா ரிலேயில் வந்து ஸ்லோவாக இருக்கும், சர்வோவில் வந்து மாடரேட்டாக இருக்கும், ஐஜிபிடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அக்யூரேசி லெவல், மூணாவது வந்து அக்யூரேசி லெவல் எடுத்து பார்த்தோம்னா ரிலே பேஸ்டில் வந்து +or-10% வரைக்கும் வரும், சர்வோவில் பார்த்தீங்கன்னா +or-3% வரைக்கும் போகும், ஐஜிபிடியில் பார்த்தீங்கன்னா +or-1% வரைக்கும் இருக்கும். ஸோ ஐஜிபிடி வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், சர்வோ வந்து மாடரேட் அக்யூரேட்டாக இருக்கும், ரிலே பேஸ்டு வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா ரிலே பேஸ்டு வந்து லோ மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும், சர்வோ பேஸ்டு வந்து மாடரேட்டாக அப்பப்போ பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கும், ஐஜிபிடி பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும். இதோட அடுத்து வந்து சூட்டபிலிட்டி, எந்த மாதிரி லோடுக்கு சூட்டபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹோம் யூஸ்னால் ரிலே பேஸ்டு போயிடலாம், இண்டஸ்ட்ரியல் யூஸ்னால் சர்வோ பேஸ்டு போயிடலாம், சென்சிட்டிவ் லோட்ஸ் லைக் டேட்டா சென்டரு, சிஎன்சி மிஷின் அந்த மாதிரி இருந்ததுனாக்கா ஐஜிபிடி பேஸ்டு போயிடலாம்.